பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க கோபி கிட்ட ராதிகா பேசிட்டு இருக்கும் போதே இங்க கோபி ஒரு கட்டத்துல ராதிகா பார்த்து பாக்கியா சொல்லிடுறாங்க. பாக்கியா, எனக்கு உதவி பண்ணது ரொம்பவே நன்றி பாக்கியா. என் உயிரை நீ தான் காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியோட பேரை சொல்லி ராதிகாவை கோபி கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இதை கேட்ட உடனே இங்க ராதிகாக்கு ரொம்பவே தூக்கி வாரி போடுது. என்ன இவரு பாக்கியோட பேரை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க ராதிகா ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல அமைதியா நின்னுட்டுருக்காங்க. அந்த சமயத்துல தான் கரெக்ட்டா ஈஸ்வரி வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல் உள்ள ஐசியூல வராங்க. ஐசியூல வரும்போது இங்க கோபியோட கைய ராதிகா புடிச்சிட்டு இருந்த ஈஸ்வரி பார்த்தோனே, ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. கோவப்பட்ட ஈஸ்வரி வந்துட்டு, "நான் உன்ன அங்க தானே இருக்க சொன்னேன். உன்ன வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இங்க வராதா சொன்னனா இல்லையா? நீ எதுக்கு இப்போ உள்ள வந்து என் புள்ளைய வந்துட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவன் உயிரோட இருக்கிறது உனக்கு புடிக்கலையா? சொல்லு. நீ எதுக்கு சும்மா வந்துட்டு அவன இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் உன் கூட இருக்கும்போது தான் அவன் நிம்மதியா இல்ல. இப்பவாச்சு இந்த இடத்துலயாச்சும் அவன் நிம்மதியா இருக்கட்டுமே! அங்கேயே வந்துட்டு அவன நீ தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பியா?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ஒரு சைடு செம்ம கோவப்பட்டு இங்க ராதிகாவ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அது ராதிகா வந்துட்டு என்ன சொல்றதே தெரியாம ஒரு சைடு கண்ணுல தண்ணியா வந்துட்டு இருக்கு. இப்போ இவரு வேற கோபி பாக்கியாவோட பேர சொல்லிட்டு இருக்காரு என்ன பார்த்து. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வேற என்ன ஹாஸ்பிட்டல் வேற தொரத்தி விட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நெனப்போட இங்க ராதிகா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கருந்து வெளிய வராங்க. வெளிய வந்த ஒரு ராதிகா வந்துட்டு ஓரமா போயிட்டு அமைதியா நின்னுருக்கும்போது தான், அங்க ஈஸ்வரி வந்துட்டு திருப்பி வந்துட்டு, "இப்ப நீ வீட்டுக்கு போக போற இல்லையா?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி இங்க ராதிகா கிட்ட திருப்பி திருப்பி சொல்ல, இந்த பக்கம் இந்த எழில வந்துட்டு, "பாட்டி நிறுத்துங்க பாட்டி. இப்ப எதுக்கு பாட்டி சும்மா அவங்கள போக சொல்லிட்டே இருக்கீங்க? இங்க இருக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க வந்துட்டு அப்பாவோட மனைவி. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. நம்மள வந்துட்டு யாரையும் இங்கேருந்து போக சொல்ல முடியாது." அப்படிங்கிற மாரி எழில் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, "ஏன் எழில், என்ன சாப்பிட சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இங்க ராதிகா வந்துட்டு கோபி பார்க்க விடுறியா நீங்க? ஏம்மா இனியா, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இங்க ராதிகாவ கோபி பார்க்க விடாத சொல்ட்டு. இப்ப எனக்கு தெரியாம இங்க ராதிகாவ கோபி பார்க்க எல்லாரும் விட்டுட்டு இருக்கீங்களா? இவள பார்க்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு போறேன். எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து எழில் வந்துட்டு, "இல்ல பாட்டி, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் செழில் வந்துறாரு. செழில் வந்த உடனே இங்க பாட்டிகிட்ட கேட்குறாரு. "என்னாச்சு பாட்டி?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "சரியா, நான் இவள வீட்டுக்கு போ சொல்றேன். கோபி வந்துட்டு சும்மா சும்மா பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இப்ப இருக்கறதே புடிக்கல. இவளால தான் அப்படி ஆயிட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க சரின்னு வந்துட்டு, "ஏங்க நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க தான் இருக்கோம். நாங்க பார்த்துக்குறோம். நீங்க இருக்க வேணாம். நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிட்டே தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இங்க ராதிகா வந்துட்டு அங்க இருந்து அழுதுட்டே வெளிய வந்துட்டு இருக்காங்க. வெளிய வரும்போது தான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கேபுக்கு வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்ட்டு. இங்க பாக்கியா கேப் புக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எந்த ஒரு கேப்புமே இங்க பாக்கியாக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்க பின்னாடி வந்து ராதிகா நிக்கிறாங்க. ராதிகா நிக்கும்போது இங்க பாக்கியா வந்து ராதிகாவ பார்த்து கேட்குறாங்க. "என்னங்க கோபிய பார்த்தீங்களா? என்ன சொன்னாரு அவரு? நல்லா இருக்காரா இப்போ? இப்போ எல்லாம் விசாரிச்சீங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கும்போது, அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. நீங்க பெரிய மனசு பண்ணி அவர ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. நீங்க பெரிய மனசு பண்ணி அவர பார்க்கறதுக்கு அனுமதி குடுத்துருக்கீங்க." அது மட்டும் இல்லாம இங்க ராதிகா உலக நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது தான் ராதிகா இந்த விஷயம் சொல்றாங்க. இந்த மாரி என்ன பார்த்து நீங்க நெனச்சுட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா, "சரிங்க நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது இங்க பாக்கியா சொல்றாங்க. "ராதிகா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இருக்கீங்களா?" அப்படி கேட்கும்போது, அதுக்கப்புறம் ராதிகா சொல்றாங்க, "ஏங்க நீங்க தான் கிளம்புறீங்களே, நான் எப்படி இருக்க முடியும்?" அப்படி கேட்கும்போது, "இல்லங்க பரவால்ல. வாங்க உட்காந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். நீங்க இப்ப இருக்க நிலைமைக்கு எனக்கு என்ன ஆறுதல் சொல்றது தெரியல. ஆனா நீங்க ஏதோ ஒண்ணு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மாரி எனக்கு தெரியுது. எனக்கு கொஞ்சம் பேசணுங்க வாங்க." அப்படி சொல்லிட்டு இங்க பாக்கியா ராதிகா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ராதிகா எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல பாக்கியா, நடந்தது எல்லாமே என் மேல தான் தப்பு. அவர் என்னதான் சண்டையா இருந்தாலும், நைட்ல எங்கனா போய் பார்ல போய் குடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுவாரு. அவர் கால் பண்ணும்போது, நான் போயிட்டு அவர சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவேன். அந்த மாரி தான் அன்னைக்கு நைட்டும் வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருக்காரு. அதனால நான் கால் எடுக்கல. இதனாலயே வந்துட்டு இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம, உங்க வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு என்னதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அவர் கல்யாணம் பண்ணதால தான் உங்க வீட்ல இருக்க நிம்மதியும் போச்சு. அவரும் நிம்மதியும் போயிடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாக்கியா. நான் இந்த வாழ்க்கைய ரொம்பவே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர. ஆனா, அவரு வந்து என்ன நிம்மதியா வச்சுக்கவே இல்ல. டெய்லி ஏதாவது சண்டை வந்துட்டே தான் இருக்கும். எதனாலும் நடந்துட்டே தான் இருக்கும் வீட்ல. எல்லாரும் பார்க்கும்போது ஆனா, வீட்டுக்குள்ள எல்லாருமே அமைதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுதா? ஆனா, எங்க வீட்டுக்குள்ள வந்து இப்ப தான் தெரியும். எங்க குடும்பத்தில கோபி கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கிட்ட
ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்க ராதிகா மன்னிப்பு கேட்டுருக்காங்க. அது பாக்கியா வந்துட்டு, "ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க விடுங்க. அவரு இப்போ உடம்பு சரியாயிட்டு வந்துருவாரு. அவர் வந்த உடனே நீங்களும் அவரும் வீட்ல உட்காந்து தனியா பேசுங்க. பேசி பார்த்தா தான் தெரியும். அப்பதான் வந்துட்டு உங்க மேல இருக்க கோவம், அவர் மேல இருக்க கோவம் உங்களுக்கு போகும். 2 பேரும் நிம்மதியான வாழ்க்கைய அப்பதான் வாழ முடியும். நீங்க எப்பயுமே அவர விட்டு போகணும்னு நெனைக்காதீங்க. ஒண்ணா சேர்ந்து வாழ பாருங்க. உங்களுக்கும் வந்து பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அது ஒண்ணா சேர்ந்து வாழ பாருங்க. உங்களுக்கும் வந்து ஒரு பொண்ணு இருக்கு. மையோட வாழ்க்கைய வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. அவரு நல்லாயிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வீட்ல வச்சு அவர நல்லா பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ராதிகாக்கு. உடனே ராதிகா அழுதுட்டு பாக்கியாவோட தோள் மேல சாஞ்சுறாங்க. "ரொம்பவே தேங்க்ஸ் பாக்கியா. யாருமே புரிஞ்சுக்கல என்ன. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க ராதிகா பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "சரிங்க நான் கிளம்புறேன். கேப் வந்துருச்சு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா எழுந்துக்கவும், "இல்ல பாக்கியா நீங்க கேப்ல போகாதீங்க. நானும் கார்ல தான் வந்தேன். கார்ல வீட்டுக்கு தான் போறேன். வாங்க அப்படியே நான் உங்கள ட்ராப் பண்ணிடுறேன்." அப்படிங்கிற மாரி ராதிகா பாக்கியாவ கூப்பிடுறாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க பரவால்ல நான் கேப்லயே போயிருக்கேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "ஏங்க என் கூட கார்ல வந்தா நான் எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லி பொலம்புவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமா இருக்கா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா அழுதுட்டே கேட்குறாங்க. "கேப்லயே போய்க்கிறேன்." அப்படி சொல்லிட்டு இங்க பாக்கியாவும் கிளம்பி போயிர்றாங்க. போற வழிதான் பாக்கியா யோசிச்சுட்டே போறாங்க. எல்லாமே இந்த கோபி பண்ண வேலை தான். கோபி பண்ண வேலையால இந்த 2 குடும்பமும் கஷ்டப்பட்டு இருக்கு. இப்ப ராதிகாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி கோபி பண்ணதெல்லாம் நெனச்சு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கோபி பண்ணதெல்லாம் நெனச்சு கோவப்பட்ட பாக்கியா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.